செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். மெலடி சாங்ஸ் அது எங்கிருந்து ஆரம்பமாச்சு, எந்த காலகட்டத்தில், என்னென்ன பாடல்கள்? ராணி சம்யுக்தான்னு ஒரு படத்தில் சரிம்மா கொடுத்தாரு எனக்கு, பத்மினி அம்மாவுக்கு. அது சித்திரத்தில் பெண்ணெழுதி. இசை அறியாதவர்களுக்கெல்லாம் நடனம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதாவது எப்படி இந்த பாட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடணும், ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பெப்பி சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பாடி அதில் உங்களுடைய முத்திரை குத்துட்டீங்க. அவங்க குத்துறாங்க இவங்க குத்துறாங்க இல்லை, நீங்களே பாடி அதை ஸ்டைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மெலோடி செக்மெண்ட்டு கூட நிறைய பாடிருக்கீங்க. மெலடி சாங்ஸ் அது எங்கேருந்து ஆரம்பமாச்சு, எந்த காலகட்டத்தில், என்னென்ன பாடல்கள்? அது கவிஞர் கண்ணதாசன் சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்தார். ஓ, அதில் வந்து மாலையிட்ட மங்கை, ஆமாம், அந்த படத்தில் டிஆர் ஒரு ரிப்பீட் சாங், அவர் டிஆர் மகாலிங்கன் சாரும் பாடுவார், நானும் பாடுவேன். இந்த பாட்டு நான் பாடணுன்னு அவரே ஒரு பிடிவாதம். அவங்க விஸ்வநாத் ராமமூர்த்தி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க சொந்த படம், சரி அவர் இஷ்டத்துக்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ அந்த பாட்டிலேருந்து தான் எனக்கு மெலடி சாங்ஸு ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பமே. ஜமுனா ராணி அவர்கள் மெலோடி கூட அற்புதமாக பாடுறாங்க, அவங்கள கூப்பிடுமோ அப்படின்ற இது வந்தாச்சு. அதாவது அந்த அது கூட மெலடின்னா ஓரளவுக்கு தான். அதுக்கு முன்னாடி மகாதேவின்னு படம் வந்தது. சரி, அதுலேயும் கவிஞர் கண்ணதாசன் தான் நானே பாடணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் சாங் அது. சரிம்மா, அது வந்து சாவித்திரி அம்மா பாடுவாங்க, அது விஸ்வநாத் ராமமூர்த்தி தான். அதுவும் ஒத்துக்கல அவங்க, ஏன் இது முடியாது, இது இந்த சாங்கெல்லாம் சுசீலா தான் பாடணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாங்க. இல்லைடா நான் பாட வைக்கிறேன் பாரு, அவள் எப்படி பாடுறா பாரு அப்படின்னு அந்த ஜெயில் சாங்கை பாட வச்சாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும்னா மனம் ஒரே நர்வஸ் ஆகிடும். இன்னொருத்தரானா என்ன இப்படி செய்தாங்களே, இந்த மியூசிக் என்ன பண்ணுவாரோ, என்ன ஆகுமோ, நம்ம எப்படி பாட போகிறோம், மைக்கிட்ட போன உடனே ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? என்னமோ தெரியல, அப்போல்லாம் அந்த பயமே கிடையாது தெரியுமா, என்னமோ கொடுத்தாங்க பாடிட்டு போயிட்டே இருப்போன்ற அந்த மாதிரி ஒரு தைரியம்தான். அப்படி அந்த சாங் வந்து காமுக நெஞ்சில் நீதி இல்லை அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதமில்லை, காமுக நெஞ்சில் நீதி இல்லை அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதமில்லை, காமுக நெஞ்சில் நீதி இல்லை அப்படின்னு ஒரு அழுவுற பாட்டு. இந்த மெலடி சாங்கு நான் கொஞ்சம் நல்லாவே பாடிட்டேன், ரொம்ப சந்தோஷம். அது பாடின உடனே ரொம்ப ஓகே பண்ணிட்டார் விஸ்வநாத் சார் கூட, இல்லை ரொம்ப நல்லா மெலடி சாங் நல்லா தான் பாடியிருக்கா அப்படின்னு செந்தமிழ் தேன்மொழியாள் பாடுறதுக்கு எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அந்த செந்தமிழ் தேன்மொழியாள் எனக்கு எவ்வளோ பேர் எடுத்து கொடுத்ததுன்னா, மகாலிங்க சாரும் பாடினார், அவருக்கு ஈடாக நானும் பாடினேன்னா, நான் அவரை மாதிரி பெரிய சங்கதிகள்லாம் போட்டு நம்மளால் பாட முடியாது, அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியும் கிடையாது. பட் அந்த பாடுற ஸ்டைலு அவர் எப்படி பாடினார் அப்படியே நம்ம பாடினோங்கிறது ஒரு இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனம். அது கிரேட்டம்மா, அந்த பாட்டு என்ன பாட்டம்மா அது, அது பாடி காட்டுறேன் பாரு. சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனது, நின்றது போல் நின்றே நெடுந்தூரம் பறந்ததே, நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே, செந்தமிழ் தேன்மொழியாள்
நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். அற்புதம். அம்மா, அந்த காலத்தில் இன்னும் மெலோடி பாடல்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைத்தது? மகாதேவன் சார் வந்து ராணி சம்யுக்தான்னு ஒரு படத்தில் சரிம்மா கொடுத்தாரு எனக்கு, பத்மினி அம்மாவுக்கு. அது சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா, சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே. மகாதேவன் சார் கொடுத்து அற்புதம். அதுக்கடுத்து வந்தது இதெல்லாம் பாடும்போது இந்த காமுகர் நெஞ்சில் மகாதேவியில் பாடினது இதெல்லாம் கொஞ்சம் விஸ்வநாத் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்போ தான் இந்த பாசமலரில் பாட்டொன்று கேட்டேன்னு கொடுத்தார். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தான் மனோ. ஏன்னா அனுபவித்து பாடக்கூடிய பாட்டு அது. கிரேட் சாங்கம்மா. அது அதில் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்ததுமா. கண்டிப்பாக பாடி ஆகணும் நீங்கள். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே, நான் அதை பாடவில்லை, பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாட்டொன்று கேட்டே பரவசமானே, நான் அதை பாடவில்லை, பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. கூடொன்று கண்டேன், குயில் வர கண்டேன், குரலால் அழைக்கவில்லை, ஹோய் குரலால் அழைக்கவில்லை, குரலால் அழைக்கவில்லை. ஏடொன்று கண்டேன், எழுதிட கண்டேன், நான் அதை எழுதவில்லை, ஹோய் நான் அதை எழுதவில்லை, நான் அதை எழுதவில்லை. குணமும் அறிவும் நிறைந்தவரில் நான் அதை சொல்லவில்லை, நான் அதை சொல்லவில்லை. ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடிய பைங்கிளி உள்ளம் மலர்ந்தது, நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே.